வித்யா மானவ் கா குப்த கஜானா என்று கூறி முடித்தோம் நேற்று. அதாவது இந்த வித்தைகள் இருக்கிறதே அது வீணானதில்லை. மானவ் ஒரு மனிதனுக்கு அது பெரிய பண பொக்கிஷம். குப்த கஜானா, குப்த என்றால் ரகசியமயமான ஒரு ட்ரெஷரி, ஒரு பேங்க். அதுபோல துரோணாச்சாரியார் ஏழ்மையிலே பிறந்து தன் தந்தையிடம் வேத வித்தைகளெல்லாம் கற்று தேறியவர். பின்னாளிலே பரசுராமனிடமும் வில்வித்தை பயின்று ஒரு தேர்ந்த வில்லாளியாக, ஒரு நல்ல ஆசிரியனாக உருவெடுத்து விடுகிறார். அஸ்தினாபுரம் வந்த அவருக்கு அஸ்தினாபுரத்து இளவரசர்களான துரியோதனன், தர்மர், அர்ஜுனன், பீமன் இவர்களை எல்லாம் அறிமுகம் கொள்ளுகின்ற சூழல் அமைகிறது. இந்த நிலையிலே தான் தங்களுடைய பந்தை எடுத்து கொடுத்த துரோணரை பெருமைப்படுத்தும் முகமாக, வாங்கள் அரண்மனைக்கு, உங்களை நாங்கள் பெருமைப்படுத்த ஆசைப்படுகிறோம் என்று அழைக்கிறார்கள். இல்லை, நீங்கள் நடந்த சம்பவத்தை உங்கள் தாத்தா பீஷ்மருக்கு சொல்லுங்கள், அவர் என்னை அறிவார். அப்படி வருவதே எனக்கு முறையாக இருக்கும் என்று கூறுகிறார். அழையாத வீட்டு விருந்தாளியாக அவர் மாற விரும்பவில்லை போலும். அப்படியே தருமரை விடுத்து எஞ்சியவர்கள் சென்று பீஷ்மரிடம் இது நடந்த பற்றி கூறுகிறார்கள். அப்போதே கணித்து விடுகிறார், இத்தகைய காரியத்தை செய்யத்தக்கவர் துரோணராகத்தான் இருக்க முடியும் என்ற மனநிலை கொண்ட பீஷ்மர் அவருக்கு செய்ய வேண்டிய உச்சபட்ச மரியாதைகளோடு வந்து சேர்கிறார். உச்சபட்ச மரியாதை என்று சொன்னால் இந்த மாலை, வஸ்திரம், அவருக்கான பரிசு பொருள்கள், உண்ணும் உணவு, படைப்பு பொருள்கள் அத்தனையும் கொண்டு வந்து கொடுத்து அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். அரண்மனைக்கு வாருங்கள், இளவரசர்களுக்கு போர் பயிற்சியினை கற்று தாருங்கள் என்று வேண்டிக் கொள்ளுகிறார். அன்று முதல் துரோணர் அஸ்தினாபுரத்து இளவரசர்களுக்கு ஞானத்தையும் வித்தைகளையும் போதிக்கின்ற ராஜகுருவாகவே மாறிவிடுகிறார். இணையிலே போர் பயிற்சியெல்லாம் திறமாக நடந்தேறி வருகிறது. துரியோதனனும் பீமனும் கதாயுத்தத்திலே வல்லுநர்களாக மாறுகிறார்கள். அர்ஜுனன் தேர்ந்த வில்லாளியாக மாறுகிறான். வில்லுக்கு விஜயன் என்ற சொல்லும்படியாக அவனுடைய நுட்பமான அறிவு வில்வித்தையிலே தேர்ந்து தெளிகிறது. பலவிதமான பரீட்சைகளை வைத்து மாயா ஜாலகங்களை எல்லாம் செய்து துரோணர் ஒவ்வொருவர் திறமையும் சோதிக்கிறார். அப்படி ஒரு கட்டத்தில் ஒரு மரக்கலையிலே அமர்ந்திருக்கிற குருவியை கண்ணோக்கி அதை குறிப்பொருளாக கொள்ளுங்கள், உங்களுக்கு என்ன தெரிகிறது என்று கேட்கிறார்கள். ஒவ்வொருவனும் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறான். துரியோதனன் அந்த மரம் தெரிகிறது என்கிறான், மற்றொருவன் அந்த கிளை தெரிகிறது என்று கூறுகிறான். அர்ஜுனன் மட்டுமே அந்த பறவையினுடைய கண்கள் மட்டும்தான் எனக்கு தெரிகிறது என்று கூறும்போது, அப்படி என்றால் நீயே சரியான குறியாளன், செலுத்து பானத்தை என்கிறார். அப்படிப்பட்ட முறையிலெல்லாம் அவர்களை தயாரித்தவர்கள் இறுதியாக அவர்களுடைய தகுதியை நிச்சயித்து விடுகிறார். அந்த நிலையிலே நாங்கள் குருதட்சணையாக உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மாணாக்கர்கள், பயிற்சி பெற்றவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் நினைத்தது, அவருக்கு பொன்னும் பொருள் வேண்டுமா, இல்லை வேறு என்ன வேண்டும், நிலமாக வேண்டுமா, இடமாக வேண்டுமா, எது வேண்டும் என்று கேட்கும்போது, எனக்கு நீங்கள் ஒன்று செய்ய விரும்பினால், குருதட்சிணையாக கொடுக்க விரும்பினால் இதை செய்யுங்கள் என்று சொல்லி பாஞ்சால தேசத்து ராஜன் துருபதனை கைது செய்து என் முன் நிறுத்துங்கள் என்கிறார். கர்ணன் போகிறான், துரியோதனன் போகிறான், எல்லோருமே தோற்று திரும்புகிறார்கள். காரணம் என்ன? துருபதனும் தேர்ந்த மாவீரனாயிற்றே. இறுதியாக அர்ஜுனன் புறப்படுகிறான். துருபதனை மட்டுமல்ல, அவனுடைய மந்திரி முக்கியஸ்தர்கள் அத்தனை பேரையும் கைது செய்து ரதத்திலே கொண்டு வந்து துரோணர் முன் நிறுத்துகிறான். இந்த துருபதன் வேற யாரும் இல்லை, துரோணரனுடைய பால்ய நண்பன், பழகிய நண்பன், நட்பிலே துரோகித்தவன். ஆகையினால, நண்பா, நான் உன்னை போல் நடந்து கொள்பவன் இல்லை, பண்பாளன். நீ என்னை அரசவையில் அவமதித்தது போல உன்னை நான் இங்கு அவமதிக்கப் போவதே கிடையாது. அவனுடைய கைதை விடுவீங்கள். இப்போது உன்னுடைய ராஜ்யம் என்னுடையதாகிவிட்டது. நீ முன்பு பாதி தேசத்தை எனக்கு கொடுப்பதாக வாக்கு கொடுத்திருந்தாய்.
அதை நீ செய்யவில்லை. இப்போது நான் செய்கிறேன், உனக்கு பாதி தேசத்தை வழங்குகிறேன், போய் வா என்று அனுப்பி வைக்கிறார். துருபதன் போய்விடுகிறான். ஆனால் அவனை விட்டு துரோக எண்ணங்கள் போய்விடவே இல்லை. இந்த துரோணர் நம்முடைய பழைய நண்பரை எப்படியானும் ஒழித்து அழிப்பது என்ற முடிவெடுத்து விடுகிறான். அதற்காக அவன் செய்கிற தவத்திலே அவனுக்கு ஒரு பிள்ளை வரம் கிடைக்கிறது. அவன் திருஷ்டதும்மன். அந்த திருஷ்டதும்மன் பின்னாளிலே துரோணரை கொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அத்தகையான வர பிரசாதம் பெற்றவனாக இருக்கிறான். அவனை யாரிடாண்டா கொண்டு வந்து சேர்க்கிறான் என்றால், எந்த நண்பனாக இருந்து பகவனாக மாறிவிட்ட துரோணரிடமே என் மகனுக்கு வில்வித்தையை பயிற்சித்துத்தா, அவனை சுத்த போர் வீரனாக மாற்றிக்கொடு என்று கேட்கிறார். அன்றைக்கெல்லாம் நிலவரம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய எதிரியே ஆனாலும் கூட அவன் ஒரு தொழிலறிவை பயிற்சிக்க தன்னிடம் வரும்போது எந்த ஆசிரியனும் புறக்கணித்ததே இல்லை. அந்த வகையிலே தான் பின்னாளிலே இதே திருஷ்டதும்மனால் கொல்லப்படுவோம் என்று தெரிந்தும் கூட துரோணர் அவருக்கு போர் பயிற்சியை கற்பிக்கிறார். இந்த நிலையில் இந்த வீரர்களுக்கெல்லாம் பயிற்சி தந்தமையினுடைய வெற்றி விழாவாக ஒரு அரங்கேற்ற விழா நடத்த முயற்சிக்கிறார்கள். இது வழக்கமான ஒன்று தான். இப்போ நாட்டியமெல்லாம் கற்றுத் தேறியவர்கள் நாட்டிய அரங்கேற்றம் செய்வார்கள். இந்த போர் பயிற்சி பெற்றவர்களெல்லாம் ஒரு அரங்கேற்றம் செய்வார்கள். அது கிட்டத்தட்ட இப்போதெல்லாம் வழங்கப்படுகிற சர்டிஃபிகேட்டு போல், இவர் எம்ஏ பாஸ் பண்ணிட்டார், இவர் பிஏ பாஸ் பண்ணிட்டார், இவர் இந்த கம்ப்யூட்டர் நாலேஜில் ரொம்ப தேர்ந்தவர் ஆயிட்டார் என்றெல்லாம் சான்றிதழ் பெறுகிறோமே, அது போன்றதான சான்றிதழ். அப்படிப்பட்ட நிலைமையில் அரங்கேற்றம் நடக்கிறது. அரசர்கள் கூடியிருக்கிறார்கள். கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார் முன்னதாக ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆற்றல்களை காண்பிக்கிறார்கள். அத்தனை பேரிலும் கவனத்தால் ஈர்க்கப்பட்டவனாக அர்ஜுனன் இருக்கிறான். அநேக விதமான வித்தைகளை எல்லாம் காட்டி கைத்தட்டல் பெறுகிறான். அவனை புகழுகிறது. வில்லுக்கு விஜயன் என்று பெயர் அப்போதே அவனுக்கு விளங்க ஆரம்பித்து விடுகிறது. அப்போது அவர்களுடைய மகிழ்ச்சியை தடுத்து நிறுத்தும் முறையாக ஒருவன் குதிரையிலே வந்து இறங்குகிறான். அவன் ஜொலிக்கும் உடலை கொண்டவனாக இருக்கிறான். நிறுத்துங்கள், என்னை முதலில் வென்றுவிட்டு அர்ஜுனன் இந்த புகழனை பெறட்டும் என்று அவன் எச்சரிக்கிறான். அவன்தான் மாவீரன் கர்ணன். மற்றதை நாளை காண்போமா?